தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மதிமுக இடையே இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இன்று மாலை 5:30 மணிக்கு திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்திக்கிறது மதிமுக குழு. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இன்று மாலை நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது மதிமுகவுக்கு எந்த தொகுதி என்பது இறுதியாக வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு திமுக தயாராகிவிட்டது. இன்று முதல் கூட்டணி கட்சிகளோடு இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையை திமுக நடத்த இருக்கிறது. அந்த வகையில தான் இன்று மாலை திமுக மற்றும் மதிமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. திமுகவின் பொருளாளர் TR பாலு தலைமையிலான திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை குழு இன்று மாலை சந்திக்க இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவை பொறுத்தவரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியில் மதிமுக போட்டியிட்டு இருந்தது. மதிமுகவுக்கு பின்னர் திமுக தரப்பில் இருந்து ஒரு மாநிலங்களவை பதவி என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. மதிமுகவின் பொதுச் செயலர் வைகோ இப்ப மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கிறார். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக 2 மக்களவை தொகுதி மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதி வேண்டும் என்று கேட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தையின் போது திமுக குழுவிடம் மதிமுகவின் கோரிக்கை இதுவாகத்தான் இருந்தது. அப்போது திமுக தலைவரிடம் மதிமுகவின் கோரிக்கையை கொண்டு சென்றுவிட்டு அடுத்தபடியாக தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து சொல்கிறோம் என்று திமுக தரப்புல சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில தான் மதிமுகவோடு இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அப்போது திமுக தரப்புல 1 மக்களவை தொகுதி இப்போது ஒதுக்கிவிட்டு பின்னர் மாநிலங்களவை தொகுதியை ஒதுக்குவதற்கு திமுக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே போட்டியிட்ட ஈரோடு தொகுதி இல்லாமல் வேறொரு தொகுதியை ஒதுக்க வேண்டும், குறிப்பாக திருச்சி அல்லது விருதுநகர் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் கேட்டு வருகிறது. திமுக தரப்புல திருச்சி தொகுதியை மதிமுகவுக்கு ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இது எல்லாமே இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த தொகுதி இறுதியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக மதிமுக பேச்சுவார்த்தை, அதற்கு பிறகு இன்று மாலையே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியுடனும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறது திமுக பேச்சுவார்த்தை குழு. குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு திமுக கூட்டணியில கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. வரக்கூடிய 2024 தேர்தலையும் ராமநாதபுரம் தொகுதி மீண்டும் வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி கேட்டு வருகிறது. ஆனா திமுகவை பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில இந்த முறை திமுக நேரடியா போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. எனவே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் மீண்டும் ஒதுக்கப்படுமா அல்லது தொகுதி மாற்றம் எதுவும் இருக்குமா என்பதெல்லாம் இன்று மாலை தெரிய வரும். இப்படியாக கூட்டணி கட்சிகளோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையை திமுக இன்று முதல் தொடங்குகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.